ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். உங்கள் எல்லாேருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் விஷஸ். விஷ் யூ ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் டு யூ ஆல் அப்படின்னு சொல்லிட்டுறேன். எல்லாருமே சந்தோஷமாக வளமோடவும் நலமோடவும் இருக்க இறைவனை பிரார்த்திப்போம். ஓகேங்களா? இதோட சேர்த்து இன்னொரு குட் நியூஸும் சொல்லிடுறேன். நம்ம சேனல் வந்து 4K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட சப்போர்ட் இல்லைன்னா நடந்திருக்காது. உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டில் தான் நடந்தது. நானுமே இந்த இயர் பார்த்திங்கன்னா ஒரு அஃபிஷியல் யூடியூபர் மாதிரி ஷார்ட்ஸ் போடுறதாகட்டும், இல்லை கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து எனக்கு கொடுக்குற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஆகட்டும், இல்லை என்னை மோட்டிவேட் பண்ணுற விதத்தில் இது நல்லா பேசுனீங்க, இல்லை இதை பற்றியும் பேசுங்க, இதை வந்து நீங்கள் நல்லா வந்து சொல்லியிருந்தீங்க, இது வந்து ஒன்னாரில் வரல, இல்லை இந்த விஷயங்கள் வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு நீங்கள் கொடுத்த மோட்டிவேஷன் ஆகட்டும், இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணதாகட்டும், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் பார்க்காத இன்ஃபர்மேஷன்ஸ் கூட வந்து அவுட் ஆஃப் த கேம் அந்த பிஆர் விஷயங்களாகட்டும், இல்லை போன சீசனில் நடந்ததாகட்டும், ஸோ எல்லாமே வந்து அவுட் ஆஃப் த கேம் வந்து எனக்கான இன்புட்ஸ் கொடுத்ததாகட்டும், எல்லாருமே அது கொடுத்ததுனாலையும் எனக்கும் மோட்டிவேட்டாக இருந்ததுனாலையும் நான் போன சீசன் தான் வந்து ரிவ்யூ பண்ண ஆரம்பித்தேன். என்னோடய வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ இது என்னோடய செகண்ட் சீசன் தான் நான் ரிவ்யூ பண்ணுறேன். அதாவது பிக் பாஸ் இது நான் பார்க்குறது கண்டினியூஸாக 5 இயர்ஸ் பார்க்குறேன். பட் ஆனால் ரிவ்யூனும் போது அது போன சீசன் ஃபஸ்ட்டு, இந்த சீசன் செகண்டுன்னு சொல்லும்போது போன சீசன் கூட நான் அப்டேட்ஸ் தான் நான் வந்து கொடுப்பேன். அப்டேட்ஸ்ன்னு சொல்லும்போது அன்னைக்கு என்ன நடந்துச்சு, இல்லை லைவ் அப்டேட்ஸ் அப்படி தான் கொடுப்பேன். நன்னோட என்னோட இன்புட்ஸை என்னோட ஒப்பீனியன்ஸை விற்பேன். ஆனால் இந்த சீசன் பார்த்திங்கன்னா அப்டேட்ஸு இன்புட்ஸ் அப்படிங்கிறத விடவும் அந்த அனலைசேஷனுக்குள்ளே போய் கிட்டத்தட்ட பாருக்கான பிஆராகவே நான் மாறிட்டேன். பாரு பிஆரா, நீங்கள் பாரு பிஆர் சேனலாக இது பிஆர் கமெண்ட்ஸாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த பொண்ணு கூட எமோஷ்னலாக கனெக்ட் ஆகி அந்த பொண்ணுக்கான விஷயங்களை எடுத்து பேசணும், பெர்ஸ்பெக்டிவ் எடுத்து பேசணும். நான் எடுத்த சாய்ஸ் வந்து ஸ்டார்டிங் 2 வீக்ஸ் எனக்கு டவுனாகவுமே இருந்தது. என்னடா சோஷியல் மீடியா ஃபுல்லாக அவளுக்கான நெகட்டிவ் இருக்குது, நம்ம இதை எடுத்து பேசுகிறோமேனு. இட்ஸ் ஓகே, ஆனால் நம்மளுக்கு அது சரின்னு தோணுதில்ல, பேசலாம். ஆனால் அந்த சைட் ஃபேக்டோ இருக்குதானே, யாருமே பேசாத ஃபேக்ட் இல்லை அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ண விஷயங்கள் அதுக்கப்புறம் எனக்கு மோட்டிவேட் பண்ணி இப்போ வரைக்குமே வந்து பாரு பிஆர்னே யாராவது சொன்னால் வந்து எனக்கு வந்து இட்ஸ் ஓகே, ஆமாம் இருக்கட்டுமே, பாரு பிஆர் என்ன, நாங்கள் வந்து ஷூட் கேஸ் வாங்கிட்டு பேசுகிறீங்க, நீங்கள் நினச்சிருப்பீங்க நாங்கள் ஷூட் கேஸ்லாம் வாங்கிட்டு பேசலை, பாருக்கான விஷயங்களை மனசில் இருந்து பேசுகிறோம். நீங்கள் அதை ஷூட் கேஸ் வாங்கிட்டு தான் பேசுகிறேன்னு நினச்சா அது உங்கள் ஒப்பீனியன், இட்ஸ் யூ ஒப்பீனியன் ஆர் நாட் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது நீங்கள் சொல்லிக்கோங்க. பாரு பியர்னு சொல்லும்போது அட்லீஸ்ட் பாருக்கான விஷயங்களை நாங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறோமா அப்படின்ற மாதிரி அதை நாங்கள் காம்ப்ளிமெண்ட்டாகவே எடுத்துக்கிறோன்னு சொல்லும்போது அந்த சப்போர்ட்டை பாரு ஃபேன்ஸ் நீங்கள் கொடுத்ததோ, பிக் பாஸ் ஃபேன்ஸ் நீங்கள் கொடுத்ததோ, இல்லை வந்து ஒரு ஃபீமேல் ரிவ்யூவருக்கு என்ன சப்போர்ட் வந்து கிடைச்சா அவங்களால நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு என்ன அதை நல்லா கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுக்கு நிறைய பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஜெண்டர் பயாசிட்டி இல்லாமல் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணதாகட்டும், என்னை சிஸ்டர்னு கூப்பிட்றவங்களாகட்டும், மேம்னு கூப்பிட்றவங்களாகட்டும், சின்னவங்களா பெரியவங்களான்லாம் எதுவுமே தெரியாது. அதனால் அப்படி இருந்தாலுமே என்னோட வீடியோஸ்க்கு வந்து அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கொடுத்தது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். அதோடு சேர்த்து இந்த 4K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததே இந்த நியூஸையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ வந்து இதுக்கப்புறம் நம்ம பிக் பாஸ் பற்றியும் பேசலாம். பட் ஆனால் என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க நான் ஃபுல்லாக லென்த்தாக ஒரு வீடியோ பேசிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து கட் பண்ணி வந்துட்டு சின்ன சின்ன வீடியோஸாகவும் ஷார்ட்ஸாகவும் போடுவேன்னு சொல்லும்போது ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வரதாகட்டும், கண்டினியூஸாக சப்போர்ட் கொடுத்ததாகட்டும், அதுக்கப்புறம் வந்து லைக் போட்டு நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணதாகட்டும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும் நான் வந்து நிறைய வீடியோஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கூட எந்த வீடியோஸ்லையுமே நான் மோஸ்ட்லி சொல்ல மாட்டேன், ஞாபகம் இருந்தால் சொல்லுவேன், இல்லைனா அந்த கான்டெக்ட்ஸில் மட்டும்தான் போடுவேன். நிறைய லைக்ஸ் கூட எனக்கு ஓரளவுக்கு தான் வரும். மேபி நான் சொன்னால் நிறைய வருமா என்னவும் தெரில, எனக்கு கான்ஷியஸாக சொல்லணும்னு கூட வராது. அன்றைக்கான கண்டென்ட்டை கன்வே பண்ணிடணுங்கிறதே மைண்டில் இருக்குமே தவிர வீடியோ ஆரம்பிக்கும் போதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அது பிடிச்சதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்க, லைக் பண்ண போகிறீங்கன்னும் போது அதை நம்ம கம்பல் பண்ண முடியக்கூடாது. கம்பல் பண்ணுறது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட்டு. அதனால நான் வந்து அதை சொல்கிறதில்ல. அப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஹைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டில் சொல்லலான்னு நினைப்பேன். பட் ஆனால் அந்த வீடியோட அந்த எமோஷ்னல்லையோ இல்லை அந்த விஷயங்களை கன்வே பண்ணுற அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த க்யூரியாசிட்டிலையோ நான் சொல்ல மறந்துடுவேன். அதனால தான் நான் வந்து அந்த கான்டெக்ட்ஸில் மட்டும் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட சின்ன சேனலாக எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு சீசன் ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து 400 சப்ஸ்கிரைபர்ஸோடு என்ன தான் இருப்பாங்க. ஏன்னா நான் விளாக்ஸு அந்த மாதிரிலாம் 400 இல்லை 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் விளாக்ஸு அந்த விஷயங்களெல்லாம் போட்டிருப்பேன். என்னோடய வீடியோஸ் உள்ளே போய் பிக் பாஸ் எல்லாம் மற்றது பார்த்திங்கன்னா தெரியும். விளாக்ஸு, ஃபிலிம் ரிவ்யூஸ், வெப் சீரிஸ் ரிவ்யூ, நிறைய ட்ராவல் விளாக்ஸ் எல்லாமே போட்டிருப்பேன் போது ஸோ அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றது அந்த மினிமம் லெவல் அது இருந்திருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் போன சீசன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 1500லேருந்து ஒரு 2500 வந்தாங்க. பிக் பாஸ்க்கு மட்டும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் ஆனாங்க. இந்த சீசனில் உங்கள் சப்போர்ட்னால
நான் வந்து 4K சப்ஸ்கிரைபர்ஸ் போன வாரம் தான் ரீச் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து டைட்டில் வின்னரை நோக்கி வந்து ஷோ போகும்போது முடிஞ்ச அளவு பாருக்கான சப்போர்ட்டை நம்ம கொடுக்கணும்னு சொல்லும்போது பாரு ஃபேன்ஸ் பற்றி பாருக்காக பேசுகிற எல்லா சேனலுமே, சின்ன சேனல் பெரிய சேனல் எதுவாகவே இருக்கட்டும், நிஜமாகவே அவங்க காசு வாங்கிட்டு பேசுகிறவங்களா கூட இருக்கட்டும், பட் ஆனால் பாருக்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்தால் மட்டும்தான் அவளை நம்ம டைட்டில் வின்னருக்கு புஷ் பண்ண முடியும். அப்படின்னா என்னோடய வீடியோஸ் மட்டும் இல்லாமல் நிறைய சேனல்ஸில் பேசுகிற எல்லாரோட வீடியோஸுமே எல்லாரோடது அந்த கிளிப்பிங் சோஷியல் மீடியாவில் பாருக்கு சப்போர்ட் என்னென்ன வருது எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஹைப் கொடுங்க, லைக் போடுங்க. அப்போ தான் பாரு ஃபேன்ஸ்க்கு அந்த வீடியோஸ் போய் ரீச் ஆகும், நிறைய நியூட்ரல் ஆடியன்ஸ்க்கு அந்த ரீச் ஆகும் அந்த வீடியோ. ஸோ பாருக்கான சப்போர்ட் இன்க்ரீஸ் ஆகும்னா அதை முடிஞ்ச அளவுக்கு பண்ணி விடுங்க. ஏன்னா ஃபினாலே நோக்கி போகிறதுனால இப்போ பாருக்கான சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பிஆர் ஓட்ஸுக்கு நடுவில் அவள் முட்டி மோதி தான் அந்த டைட்டில் வின்னிங்க்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது ஓட்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குதுன்னு சொல்லும்போது அதை தயவுசெய்து பண்ணுங்கள் அப்படின்னு தான் ஒரு பாரு ஃபேனாக பாரு பிஆராக வந்துட்டு இதை நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.